ஸ்டார் மூவிஸ் பிரீத்தி தியாகராஜன் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில். Hola! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. அதில் கூட நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தானதான் நம்ம பார்க்குறோம், செய்திகளில் வருது, நம்புகிறோம். ஆனால் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ தூரம் தமிழக அரசாங்கம் இந்த சூழல்கள் எல்லாம் பயன்படுத்தி அறுவடை செஞ்சுருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை வெளியிடுறதுல என்ன சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லாததான் சிக்கல். இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்ல மாட்டோமா அப்படின்னு. கடந்த பயணத்திலே அடிப்பட்ட ஒரு விஷயம்தான், துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீண்டும் 22ஆம் தேதி பயணிக்கும்பொழுது அதே தான் அடுத்த கட்டமாக இந்த தடவை கண்டிப்பாக அவர் வந்து அந்த அறிவிப்பு வழி வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி அவர் விருப்பப்படுறாரு இல்லையோ நான் சொல்லிடுவேன். ஓ, கட்சியில் இருக்க மூத்த தலைவர் கலைஞரை விட உதயநிதி நல்லா நாலேஜாக இருக்காரு, கலைஞர் மாதிரி இருக்காரு அப்படின்னு நான் இருப்பை தக்க வச்சுக்குவேன். இப்படி சொல்லி சொல்லி வாரிசு அரசியல்ன்றது சாதாரணமாக இது யார் சொல்லலையோ அவங்கெல்லாம் கொஞ்சம் குற்றவாளி ஆயிடுவாங்க. முதல்ல என்ன சொன்னார், நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. ஸ்டாலினே பேட்டி கொடுத்தாரு. ஆமாம், நான் வந்து குடும்பத்தில் பெரிய அளவுக்கு டிவியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஆமாம். அப்புறம் வந்தார், இது நான் வரமாட்டேன் அப்படின்னு இவரும் சொன்னார். வந்தாலும் அமைச்சர் ஆக மாட்டேன்னாரு, அமைச்சரானார். அமைச்சரானாலும் சாதாரணமாக இருப்பார்னு பார்த்தோம், ஒரு இளைஞர் நலன் இந்த மாதிரின்னு. ஆனால் சிறப்பு திட்டங்கள் எல்லா துறைக்கான அமைச்சர் மாதிரி. இப்போ தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் முக்கியமானது அவர் இருக்கார், இப்போ மூத்த அமைச்சர் இருக்காங்க, இவரும் இருக்கார். அப்போ காங்கிரஸுடைய ஆதரவு இருந்தால் ஒரு மரியாதை இருக்கும், விஜய்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தேசிய அளவுலையும். இல்லையா, அதிமுக பிஜேபி கூட உறவு இல்லைன்னு இப்போவும் பேட்டி கொடுத்துட்டாரு. யார்? எடப்பாடி பல சமயங்கள் சொல்லிட்டாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே தூது விட்டுருக்காங்க. இப்போ காங்கிரஸுக்கு அந்த கதவுகள் திறந்தே இருக்குது. அப்போ நீங்கள் சேம் இதே நான் 200 சீட் நிற்க போகிறேன், இல்லை 180 நிற்க போகிறேன், 20 சீட் தான் சொல்லும் பட்சத்தில் காங்கிரஸ் இந்த இதை யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 60 சீட்டு 80 கூட கொடுப்பார் விஜய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல இருக்கிறார். இந்த மாதம் 22ஆம் தேதி அந்த பயணத்தை தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கலந்துரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக தரப்பில் எதுக்காக போகிறார் அப்படின்னு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இந்த பக்கம் வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போகல, முதலீடு செய்வதற்காக போகிறார் அப்படின்னு இந்த பக்கம் எதிர்கட்சி எல்லாருமே ஒரு பக்கம் அவங்க கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை ஈட்டுவது தான் நோக்கம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மூத்த பத்திரிகையாளராக? அதாவது அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் முதலீட்டை ஈர்ப்பதற்காக போகிறன்றதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளால் விமர்சனத்துக்குள்ளாகுது. அந்த விமர்சனத்தை முறியடிப்பதற்கான வேலையும் வந்து இவங்க பண்ணலை. முதல்ல துபாய் பயணத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலீடு எல்லாம் சொன்னாங்க, அது பெருசாக ஒன்றும் வரலை. அதற்கு பிறகு இந்த ஸ்பெயின் பயணம், இந்த அதுலேயும் வந்து உடல்நிலை மற்ற விஷயங்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. அது சொல்லிகிட்டே போங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. பொதுவாக முதல்வர்ன்றவர் எல்லோருடைய நேசிப்புக்கும் உள்ளானவர். அவருக்கு உடல்நிலை ஒன்றுனா எல்லாருமே வந்து அதை வந்து தன் வீட்டில் ஒரு இது மாதிரி தான் பார்ப்பாங்க. மருத்துவ சிகிச்சைக்காக போகிறேன்னு கூட சொல்லிட்டு போகலாமே, சொல்லலாம். அதுலலாம் இமேஜ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அவர்கள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அப்போ ஸ்பெயின் வந்து முதலீட்டு ஈர்ப்பதற்குன்னாங்க. ஸ்பெயின் போயிட்டு வந்தால் பிறகும் முதலீடுன்றது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த ஸ்பெயினில் போனவங்கள இங்கே அதுக்கப்புறம் இவர் எடப்பாடி பழனிசாமிலாம் பேட்டியிலலாம் சொல்லியிருப்பார், இங்கே திருப்பூரில் இருக்கிறவர் அங்கே கூட்டு போய் அவரே அங்கே சைன் வாங்கினதெல்லாம் நடந்ததுங்க. இருந்தாலும் முதலமைச்சர் முதலீட்டை ஈர்ப்பதற்காக செல்கிறார் அப்படின்னு அரசு அறிவிக்குதுன்னா நம்ம வந்து அதை மதிச்சாகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே அடிப்படையில் தான் அமெரிக்கா போகிறார். ப்ளஸ் சிகிச்சைக்குன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. 2க்கும் போகலாம், அதில் தப்பும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவேன். சில விஷயங்கள் வந்து இவங்க வெளிப்படையாக இல்லாததுனால தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது அப்படின்றது சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னே இருந்த முதல்வர்கள்லாம் போகும்பொழுது நாங்கள் இந்த காரணத்துக்காக போகிறோன்னு சொல்லிட்டே போயிருக்கோம். எம்ஜிஆரோட இமேஜ் பார்க்குறோம், அவரே அதுக்கு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. கலைஞர் போயிட்டு வந்திருக்காரு, எல்லாம் நடந்திருக்குது. ஜெயலலிதா போகிறதா இருந்தது, உள்ளாட்சி தேர்தல்னு இருந்துட்டாங்க. லாஸ்ட்டில் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இதானாங்க. முதலமைச்சர் உடல்நிலை நல்லா இருக்கணுன்றதான் எல்லாருடைய இதுவும். ஏன்னா அவர் நீண்ட காலம் இருக்கணும் அப்படின்றது அது ஒரு பார்ட்டு. இப்போது முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு செல்கிறார். 5 ட்ரில்லியன் அப்படின்றது வந்து பொதுவாக வந்து எல்லா அரசாங்கமும் ஏதாவது ஒன்று இப்போ
இவங்களே சொன்னாங்க தெரியும்ல, மத்திய பாஜக அரசே எங்களுடைய முதலீடு $1 ட்ரில்லியன்ற மாதிரிலாம் பேசுனாங்க. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா தான் இருக்கும். அதனால் வந்து விமர்சனங்களும் வந்துக்கிட்டு இருக்கும். முதலீடுகள் வந்தால் நல்லது. ஆனால் தமிழ்நாடுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற விஷயங்கள் பார்க்கும்பொழுது மற்ற மாநிலங்கள் பல விஷயங்களை தட்டிட்டு போகிறதாக விமர்சனங்கள் வருது. இதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடந்த முறை போனது துபாயா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், எவ்வளவு முதலீடு தமிழகத்துக்குள்ள வந்திருக்கு அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டது உண்டு. வெள்ளை அறிக்கை அது சம்மந்தமா வெளியிடணும்னு கேட்டாங்க நிறைய பேர். அதே மாதிரி இங்கே நடந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. அதில் கூட நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தானதா நம்ம பார்க்குறோம், செய்திகளில் வருது, நம்ம களத்திலேயே இருக்கிறோம். ஆனால் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ தூரம் தமிழக அரசாங்கம் இந்த சூழல்கள் எல்லாம் பயன்படுத்தி அறுவடை செஞ்சிருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை வெளியிடுறதுல என்ன சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லாததான் சிக்கல். இருந்துச்சுன்னா இருந்தாலும் நாங்கள் ஏன் சொல்ல மாட்டோமா அப்படின்ட்டு தான். என்ன பிரச்சனைனா, முதலீடுகள் ஈர்ப்பு இப்போ ஜெயலலிதா பீரியடில் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்த முதலீட்டாளர் மாநாடு நம்ம ட்ரேட் சென்டர் நடக்கும்போது 2 லட்சம் கோடி ரூபான்னாங்க. 2 லட்சம் கோடி ரூபா என்ன வந்துச்சு? வரல. அது பெரிய இப்போ இதே திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் பெரிய விமர்சனங்கள்லாம் வைத்தார்கள். சேம் இதே வெள்ளை அறிக்கை மற்ற விஷயங்கள். ஆட்சி மாறும்பொழுது இதே இவர்களுக்கு தொடர்ந்து அது. முதலீட்டாளர்கள் அப்படின்றதுனா இந்த திட்டத்தோட வர்றன்னு ஒப்பந்தம் ஆவறதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நீங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், அவங்களுக்கான இட ஒதுக்கீடு, மற்ற விஷயங்கள், அவங்களுக்கான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கறது, நிலத்தை வந்து பண்ணி ஆகர்ஷித்தம் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்குறது, எல்லாத்துக்கும் மேலே இந்த நடுவில் வருவாங்களே கமிஷன், இந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் இங்கே முதலீடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தந்த வசதிகள் இருக்குது. மின்சாரம் தடையில்லா மின்சாரம் கிடைக்கும். தொழிலாளர் பிரச்சனை உங்களுக்கு வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம். எங்கள் கவர்மெண்ட் பாலிசி இந்த மாதிரி. உங்களுக்கான அந்த ஏர்போர்ட்டுக்கு துறைமுகத்துக்கு போகிறதுக்கான பாதைகள், மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு தாராளமாக ஓடி வருவாங்க. இதுதான் முதலீடு வர்றது. சும்மா மாநாடு போட்டு கூப்பிட்டு பேசுறதுலாம் இல்லை. அது வந்து சடங்கு பூர்வம். அதனால தான் நீங்கள் அந்த முதலீடுகள் பெருசாக காண்பிக்கப்படுகிறது. நடைமுறையில் வரும்பொழுது பல சிக்கல்கள் வரும்பொழுது அது இல்லாமையே போகுது. அப்போ இல்லாமையே போகுதுன்றப்போ எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வந்து இவ்வளோ சொன்னீங்களே எங்கே போச்சு? இப்படி புரிஞ்சுக்கணுமா? அதாவது தொழில் செய்வதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. தமிழகத்தை வந்து சரியான களம்னு தேர்வும் செய்கிறாங்க. உள்ளே வந்த பிறகு அவர்களுக்கான சரியான வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை அப்படின்றதுக்காக அங்கே தொய்வு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக. நீங்கள் பெங்களூர் எடுத்திங்கன்னா பெங்களூருடைய அந்த வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.5 பில்லியன் என்னமோ சொல்கிறாங்க. நம்ம சென்னை அந்த அளவுக்கு இல்லை. பெங்களூர் வந்து கர்நாடகாவுடைய கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே அவங்க 2 மாநிலத்துக்கான நகரப்பகுதி ஒப்பீட்டு சொல்கிறீங்க. ஒப்பிடும் போது அப்போ சென்னைனா நீங்கள் சென்னை மட்டும் இல்லை, சென்னையுடைய முதலீடுகள்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர், மற்ற கார் தொழிற்சாலை, இந்த மாதிரிலாம் பெரிய அளவில் இது நாங்கள் சாதித்தோம், இதை கொண்டு வந்தோம், தமிழ்நாட்டில் இவ்வளோ வேலைவாய்ப்புகள் வந்ததுன்றது ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் இந்த ஆப்பிள் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இதெல்லாம் டைடல் பூங்கா மீண்டும் உருவாக்கப்படும் சொல்லி கட்டுமானத்துக்கான டைடல் பூங்கான்றதுலாம் வந்து முதலீடுகள்லே தேவையில்லைன்றேன். அது வந்து நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியுடைய அடுத்தடுத்த கட்டம். இப்போ சென்னையில் உருவாக்கிட்டீங்க, கோவையில் உருவாக்குனீங்க, மதுரை, அடுத்தடுத்த நகரங்களில் கொண்டு வரணும். அதற்கான ஈர்ப்புகளை கொண்டு வரன்றப்போ உங்களுக்கு ஏன்னா வெறுமனே எல்லாரும் சென்னையை நோக்கி படையெடுக்கிறத விட டைடல் பார்க் அங்கங்கே வருதுன்னா அது அங்கங்கே இருக்கிறவங்க அங்கே வேலை வாய்ப்பு, அங்கே இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கான வேலை குறையும், பல விஷயங்கள் இதாகும். அந்த மாவட்டமாக டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வழிகள் வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு பரவலான வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும். இது முதலீடுகள் மாநாடுனால மக்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சலிப்புத்தன்மையாக, ஆமாம் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி போவாங்க வருவாங்க சொல்லுவாங்க, ஒரு எண்ணிக்கை சொல்லுவாங்க. ஆமாம் அவங்களும் சொன்னாங்க, இது இப்போ இவங்க கேட்டாங்க, இப்போ இவங்க சொல்கிறாங்க, அவங்க கேள்வி கேட்குறாங்க, இது இப்படியே தான் போகுதுன்றது தான். நீங்கள் பெங்களூரை குறிப்பிட்டு சொன்னதுனால கேட்குறேன். ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு கோலோச்சிக்கின்ற நகரமாக இருக்கிறது பெங்களூர் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு கட்டமைப்பை இங்கேயும் உருவாக்க முடியாமல் போகிறதுக்கு அப்போ நிர்வாக சீர்கேடு காரணமாக இருக்குன்னு எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரு முதலாளி முதலீடு பண்ண வர்றான் அப்படின்னா அவன் லாபத்தை நோக்கி மட்டும்தான் வருவான். அந்த லாபத்தில் எடுக்கிறதுக்கான நீங்கள் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி, நம்மளால சொன்ன மாதிரி இடம், அந்த புற சூழ்நிலைகள், போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அவன் வந்து வரதுக்கு இது அமைச்சு கொடுக்கறதுல அரசாங்கத்துக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதில் நேரடியாக நம்ம பல விஷயங்கள் சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டாங்க. எல்லா கவர்மெண்ட்லேயுமே அந்த இது இருக்கும். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ன்றோம்ல. இப்போ சைனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிவிஎஸ்லேருந்து பல நிறுவனங்கள் அங்கே இருக்குது.
என்னன்னா நேரடியாக போனால் ஒரு எல்லாமே சிங்கிள் விண்டோ சிஸ்டம் டக்கு 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 வேலை ஒற்றை சாளர முறை. அவன் பண்ணி கொடுத்துருவான். ம். ஆனால் இங்கே நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு, ஒவ்வொரு அலைச்சல், அரசியல்வாதிகள், லோக்கல் அரசியல்வாதி எல்லாத்தையுமே இவங்க சமாளிக்கிற நிலைமை. நீங்கள் முதல்ல பல மாநிலங்களில் பிரச்சனை எங்கே யோசிப்பாங்கன்னா, தொழிலாளர்கள் நம்ம எடுக்கிறோம், அதை வந்து நம்ம சமாளிக்க முடியுமா, கவர்மெண்ட் நமக்கு துணையாக இருக்குமான்னு. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. நீங்கள் சங்கம் அமைக்கிற உரிமை கூட இப்போலாம் கிடையாது. நீங்கள் எல்லாமே இது மாதிரி நான் சொல்றேன் நீ ஒப்பந்த கேட்டுக்கோ அடிப்படை அப்படின்றது. ஒப்பந்த அடிப்படையில் ஆயிடுச்சு. நீங்கள் நிரந்தர தொழிலாளர்லாம் கிடையாது. ம், ம். அதனால அந்த மாதிரி இதெல்லாம் மாறி போச்சு. ஆனாலும் நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட்னா நம்பி உள்ள வர்ற மாதிரி இருக்கணும். பல தொழிற்சாலைகள் அப்படிதான் வெளியில. மின்சாரம் ரொம்ப முக்கியம். மின்சாரம், தண்ணீர், சாலை வசதி ப்ளஸ்ஸு ஒரு சாதகமான அரசியல் சூழல். அப்ப அரசாங்கம் வந்து இந்த 5 ட்ரில்லியன் அப்படின்னு இலக்கு வச்சிருக்காங்கன்னா அதை நோக்கி போகிறதுக்கான தடையா இருப்பதும் அங்க நிர்வாகம். அது மறுபடியும் அரசாங்கத்துக்குள்ளே தான் வந்து நிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அமெரிக்க பயணம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்ததாக, ஏன்னா கடந்த பயணத்திலே அடிப்பட்ட ஒரு விஷயம் தான், துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீண்டும் 22ஆம் தேதி பயணிக்கும்பொழுது அதே தான் அடுத்த கட்டமா இந்த தடவை கண்டிப்பா அவருக்கு வந்து அந்த அறிவிப்பு வழி வந்துடும் அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம ஊர்ல என்னன்னா, இவரு அதாவது இந்த தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 முதலமைச்சருக்கு வாரிசுகள் இல்லை. இந்த முதலமைச்சருக்கு வாரிசு கலைஞருக்கு. அதனால் இவருன்னா அடுத்து இவர், அடுத்து இவர், அடுத்து அவர் வந்தாலும் இன்பநிதி வந்தாலும் நாங்கள் தயார்ன்ற அளவுக்கு துரைமுருகன் பேசியிருந்தார். பேசிட்டாங்க. ம். அதனால் நீங்கள் இங்கே என்ன பிரச்சனைனா, பொதுவாகவே அரசியல்ன்றது வியாபாரம் தான், பணம் சார்ந்த அரசியல். நீங்கள் வந்து யார்கிட்ட பணம் இருக்குதோ பணத்தை போட்டு பணம் எடுப்பாங்க. உங்களுக்கு வேட்பாளர் தேர்வு எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன நீங்கள் பண்ண முடியும், இதுதான். அப்போ ஒரு காலத்தில் திராவிட இயக்கங்கள் அப்படி இல்லை. யார் பேச்சாளி, யார் அறிவாளி, யார் மக்களை இருப்பார், மக்கள் போராட்டத்தில் நின்றவங்க, இவங்க தலைவர்களாக வந்தாங்க. அவங்க தேர்தல் அரசியல்ன்றது அப்போ ஓரளவுக்கு நியாயமான அரசியலாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்தவங்களாம் அவங்கவுங்க அடுத்த தேர்தலுக்கான நிதியை சேர்த்துக்கிறது, வாரிசு, அவருடைய மந்திரினா தொடர்ச்சியாக கரை படிந்த அரசியல்வாதிகள் தான் அப்படின்றதுல. என்னன்னா நீங்கள் பணம் போட்டு பணம் எடுக்கிறன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எம்எல்ஏ நிற்கணும்னா இப்போ மார்க்சிஸ்ட் கட்சிக்கே பெரிய பிரச்சனை என்ன, மார்க்சிஸ்ட் கட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தேர்தல் இதில் வேட்பாளர் தேர்வு அந்த மாநில குழு முடிவு பண்ணோம். மாவட்ட குழுக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாவட்டத்தில் இந்த இத்தனை சீட் நாங்கள் வாங்கியிருக்கோம், இப்போ திருச்சியில் ஒரு சீட்டு வாங்கியிருக்கோன்னா திருச்சி மாவட்ட குழு கூப்பிட்டு இங்கே யாரை நிற்க வைக்கலான்னு கேட்பாங்க. அதில் இவர் நிற்க வைக்கலாம். அதுக்கான நிதி திரட்டுறது, தேர்தல் நிதின்னு தோழர்கள்ட்ட வாங்குவாங்க, வெளியில் வசூல் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அவர் ஒரு வேஷ்டி சட்டை கூட கட்சி எடுத்து கொடுத்துரும். அவர் வந்து வணக்கம் சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி சம்பளமும் கட்சிக்கு போயிடும். நான் கேட்ட கேள்வி, துணை முதலமைச்சராக உதயநிதி அதுக்கு வந்துடுறேன். இந்த பிரச்சனைகள்லாம் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதெல்லாமே மாறி மாறி அந்த பார்ட்டியில் இப்போ கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் வந்து நீங்கள் இப்படி தான். அப்போ இந்த மாதிரி பண அரசியல் நோக்கி நகரும் பொழுது இவங்க வந்து யார் பவரோ அவங்கள பிடிச்சிக்கிட்டா நம்ம வந்து இருக்கலாம், நல்லா நம்முடைய இடம் தக்க வைக்கிறதுனா. அப்போ நீங்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஹெலிகாப்டரில் பறக்கும் போதெல்லாம் இங்கே கீழே விழுந்தெல்லாம் இருப்பாங்க, வரும்போதே காலில் விழுறதெல்லாம் இருக்கும். அப்போ காலில் விழாதவங்க குற்றவாளி ஆகிடுவோம். கொஞ்சம் சுயமரியாதை இருக்கிறவங்க கூட எல்லாரும் காலில் விழுறாங்க, இவரு என்ன காலில் விழலன்னு, அந்த மாதிரி இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு முந்திக்கிறது. அப்போ உதயநிதி அவர் விருப்பப்படுறாரு இல்லையோ, நான் சொல்லிடுவேன், கட்சியில் இருக்க மூத்த தலைவர் கலைஞரை விட உதயநிதி நல்லா நாலேஜா இருக்காரு, கலைஞர் மாதிரி இருக்காரு அப்படின்னு நான் இருப்பை தக்க வச்சுக்குவேன். இப்படி சொல்லி சொல்லி வாரிசு அரசியல்ன்றது சாதாரணமா ஆயிடுச்சு. இது யார் சொல்லலையோ அவங்க எல்லாம் கொஞ்சம் குற்றவாளி ஆயிடுவாங்க. இல்லாட்டி திமிரு பிடிச்சவன், இல்லாட்டி எதிர்கோஷ்டியோ, விருப்பம் இல்லையோ அப்படிலாம் ஆயிடும். அதனால முந்திக்கிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அன்பில் மகேஷ் பேசும்போது பாருங்க, அந்த பக்கம் இந்த எந்த அமைச்சர் பேசினா பாருங்க, அடுத்த பொன்முடி இப்ப சமீபத்தில் பேசும்போது பாருங்க, அவரு தான் வந்து ஏதாவது கொடுக்கறது, பரிசு கொடுக்குறதுனா அவரு தான் முன்னாடி எல்லாம் பண்ணுவாரு. மூத்த அமைச்சர் கூட நின்றுட்டு இருப்பாங்க. எடுத்தோடனே 11வது இடம் தானே கொடுத்தாங்க அந்த வரிசையில, சட்டசபையில் மூத்த அமைச்சர்லாம் பின்னாடி உட்கார்ற மாதிரிலாம் இருந்தது. அதனால இது வந்து இதில் வந்து நீங்கள் முதலமைச்சர், துணை முதல்வர் அவர் தான் அப்படின்னா ஆமாம் இல்லைன்னா ஆமான்னு ஆயிடுச்சு. இப்போ அது வந்து கொடுத்தாலும் இதுன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரத்தில் துரைமுருகன் துணை முதல்வர் யாருக்குதான் ஆசை இருக்காது, கொடுத்த ஆசை இருக்காது. அப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குன்னு நீங்க முதல்வருடைய கலைஞருடைய பையன், நீங்க மகன்,
நீங்கள் இளைஞரணி தலைவராக இருந்தீங்க, கட்சிக்கு நீங்கள் 68லேருந்து இருக்கீங்க, நீண்ட நெடிய இது 89ல் 84ல் எம்எல்ஏ நின்று தோற்று போகிறீங்க, 89ல் எம்எல்ஏ ஆகுறீங்க, நீண்ட அரசியல் பயணம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் முதல்வராக வர்றதில் நான் மூத்த அமைச்சர்ன்ற முறையில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கட்சியை ஒருங்கிணைக்கணும், ஒரு மையப்புள்ளி வேணும். ஆனால் உதயநிதின்னு வரும்பொழுது நான் மூத்த அமைச்சர்ல 71லேருந்து நான் இருக்கிறேன். கலைஞருக்கு ஒரு வலதுக்கார மாதிரி நான் இருந்தேன். மிக மூத்த அமைச்சர் 80 வயசுக்கு மேலே, எனக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அவர் அங்கே அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அவர் யாருக்கு தான் ஆசை இருக்காது அப்படின்னு. அதனால் வந்து ஆனால் அதை மீறி கொடுத்துட்டாங்கன்னா அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு துரைமுருகனே பேசுவார். தம்பி வாங்கன்னுவார், ஏற்கனவே அந்த மாதிரி சொன்ன மாதிரி சொல்லுவார். அதனால் அவருக்கு ஈஸியாக உதயநிதி துணை முதல்வர்ன்றது வந்து இதாகும். ஏன்னா அது கட்சியில எந்த சலசலப்பையுமே ஏற்படுத்தாதான்னு கேட்குறேன். நீங்கள் ஆளுகின்ற கட்சியாக இருக்கும் பொழுது, இல்லை கட்சியுடைய தலைமை பவர்ஃபுல்லாக இருக்கும் பொழுது, நீங்கள் அந்த சலசலப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி ஒரு சலசலப்பு வரக்கூடாதுன்றதுல தான் இந்த வைகோலாம் நீங்கள் பிரச்சனையாகி வெளியேற்றப்பட்ட காலகட்டங்கள்லாம் உண்டு. ஸ்டாலினுக்கு எதிராக இவர் ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வர தலைவராக ஒரு டேட்டுக்கே அவளை காத்துக்கிட்டு இருப்பாங்க வைகோவுக்கு. அவர் மாநிலம் ஃபுல்லாக சுற்றி பேச்சாளர், திடீர்னு இலங்கைக்கு போயிட்டு வந்தார். அவர் ஒரு பெரிய கரிஸ்மா லீடராக இருந்தார். அப்போ அவருக்கான இது இருந்தது. அப்போனா இளம் தலைவராக இவர் எங்கே அடுத்த கட்டம் வரப்போகிறான்றதுல தான் பிரச்சனையாகி வெளியேற்றப்பட்டதெல்லாம் நடந்தது. அந்த மாதிரியான இங்கே யார் இருக்கா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே குறிப்பிட்டு சொல்ல முடியல. இப்போ ஆராசா எல்லாமே ஆதரவோடு ஏற்றுக்கொள்கின்ற தலைவர்களாக இருக்கிறதுனால அப்படியே போயிட்டு தான் இருக்கு. ஆமாம், அது ஒன்று. இன்னொன்று, முதலாளித்துவ கட்சிகளில் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மைய புள்ளி வேணும். நான் இப்போ ஸ்டாலின் சொன்னேன்ல, இப்போ ஸ்டாலின் இடத்துல இல்லைங்க இவங்க வேறு யாராவது, இப்போ டிஆர் பாலு தான் மூத்த இவர், அவர் தான் திமுக தலைவராக வரணும்னா நீங்கள் யார் மதிப்பா பிரச்சனை ஆகும். அப்போ மையப்புள்ளி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுல ஒரு ஸ்டாலின் கொண்டு வராங்க. சேம் அதே தான் இது முதலாளித்துவ கட்சிகள். அதுதான் நீங்கள் வாரிசுன்றது எங்கே இல்லை அப்படின்னு எங்கேயுமே பினராயி விஜயனே அவர் மருமகனை மந்திரி ஆக்கி வச்சுருக்காரு. மார்க்சிஸ்ட் கட்சியிலே இருக்குதா இல்லையா? நீங்கள் காங்கிரஸில் எடுத்துங்க, நீ இந்தியா ஃபுல்லாக ஒரு இது நாங்கள் கேஎஸ் ராதாகிருஷ்ணன்ட்ட ஒரு பேட்டி எடுத்தேன். அப்போ ஒரு இந்தியா ஃபுல்லாக சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து வாரிசுகள் பற்றி பேசும்போது பெரிய தகவல் கொடுத்தாரு. உத்தரப்பிரதேசில் ஆரம்பித்து காஷ்மீரில் ஆரம்பிச்சது. அதனால் வாரிசுன்றது இது இங்கே இவர் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. அதை நோக்கி ஆரம்பத்துலேருந்தே முதல்ல என்ன சொன்னார், நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. ஸ்டாலினே பேட்டி கொடுத்தாரு. ஆமாம், நான் வந்து என் குடும்பத்தில் அளவுக்கு டிவியில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஆமாம். அப்புறம் வந்தார், நான் வரமாட்டேன் அப்படின்னு இவரும் சொன்னார். வந்தாலும் அமைச்சர் ஆக மாட்டேன்னாரு. அமைச்சரானாலும் சாதாரணமாக இருப்பார்னு பார்த்தோம், ஒரு இளைஞர்னால இந்த மாதிரின்னு. ஆனால் சிறப்பு திட்டங்கள் எல்லா துறைக்கான அமைச்சர் மாதிரி. இப்போ தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் முக்கியமானது அவர் இருக்காரு. இப்போ மூத்த அமைச்சர் இருக்காங்க, இவரும் இருக்காரு. இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் 45 ஆண்டுகால பயணத்துக்கு அப்புறமா ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கும் 5 ஆண்டுகள் தான். 2019 இளைஞரணி செயலாளர், 21 சட்டமன்ற உறுப்பினர், 22 அமைச்சர், உடனே 24 அப்படின்னும் போது இந்த குறுகிய கால இடைவெளிக்குள்ள மிகப்பெரிய பொறுப்புன்னு போது தான் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு சலசலப்பும் ஏற்படுது. மக்கள் எதை நோக்கி எடுத்துப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியாகவும் இருக்குது. அதுதான் அங்கே பேசப்படக்கூடிய. மக்களுக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரிண்ணே போய்கிட்டே இருப்பாங்க. நாளை விஜய் வராரு, ஏன்னா உனக்கு என்ன இருக்குது, இன்னும் ஒரு 100 படம் நடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 100 கூட இல்லையே, இப்போ 64 65 படம் நடிச்சிட்டிங்க, முன்னணி நடிகர்னா நீங்கள் அரசியல் வந்துடுவீங்களா? யாரும் கேட்பாங்களா? சரி வாங்க அப்படின்னு வாங்க, அரசியலுக்கு யாரும் வரலாம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. விருப்பம் இல்லாட்டி கூட அரசியலுக்கு யாரும் வரலாம் அப்படின்வாங்க. ஆனால் விஜய்க்கான ஒரு வரவேற்புன்னு இருக்கும். அங்கே அனுபவத்தை பார்க்குறாங்களா? எம்ஜிஆர் நீண்ட அனுபவம், ஆனால் தனி கட்சி ஆரம்பித்த குறைந்த காலம் 72 to 77 ஆட்சிக்கு வர்றாரு. என்டி ராமாராவ் 6 மாதத்தில் முதலமைச்சர் ஆகுறாரு. திமுக ஆட்சியில் இருக்கும்போதே நடந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக முதல் முறையாக வெற்றி அடைந்த வரலாறு இருக்கு இல்லையா? அது மாதிரி பார்க்குறோம் நம்ம. ஆனால் அதே மாதிரி இப்போ இந்த காலத்துக்கு நடக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது ரசிகர்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. சரி, இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எப்பயுமே ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம், நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி பேசினதும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்வினை ஆற்றுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் EV.K. இளங்கோவனாக இருக்கட்டும், என்ன அது முற்றுப்புள்ளியே வைக்க முடியாதா? இப்படி தான் கார்த்திக் பேசுனது வந்து அவர் வந்து நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல்லே இருக்கிறது, நம்முடைய கீழ் மட்டம் வரைக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிக அளவில் ஆட்சியில் பங்கேற்கிற அளவுக்கு நம்ம மாறணும். நான் என்ன கேட்குறேன்னா, காங்கிரஸ் 1980
இந்திரா காங்கிரஸ் வலுவாக இருந்து காமராஜர் மறைவுக்கு பிறகு ஒன்றிணைந்து இந்திரா காங்கிரஸ், பழைய காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் ஒன்றாகி வந்த பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து 77 வந்த பிறகு 2-3 வருஷத்தில் கலைஞர் பார்க்குறாரு, காங்கிரஸ் இல்லைன்னா நம்ம இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாரு. அந்த பாராளுமன்ற தேர்தலில் 37 இடங்களை பிடிக்கிறாங்க. ரெட்டை இலை காட்டினால 2 சீட்டு எம்ஜிஆருக்கு. அப்போ உடனே அந்த டைமில் தான் எந்த எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு எதுவுமே கிடையாது. ஆட்சியை கலைக்கிறாங்க. கலைச்ச உடனே காங்கிரஸும் திமுக கூட்டணி. எம்ஜிஆரே பயந்துடுறாரு. 2.5 வருஷத்தில் ஆட்சியை கலைச்சிட்டா என்ன பண்ணுவாங்க? அப்போது காங்கிரஸும் திமுகவும் எப்படி 112 இடம் திமுக, 114 இடம் காங்கிரஸ். பாதிக்கு பாதி. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சலசலப்பு ஓடுது. இப்போ மூப்பனார் தான் தலைவர்னு நினைக்கிறேன். கலைஞர் பேசுகிறாரு, என்னங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னோன்னா அப்புறம் அறிவிக்கிறாங்க, இப்படி எப்படி இருந்தாலும் கலைஞர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு. ஏன்னா 30% மேலே வாக்கு வச்சுருந்தது காங்கிரஸ். அதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் முடிவு பண்ணுறாரு, காங்கிரஸை விட்டுட்டா இவர் சாணக்கியத்தனமான தலைவர், இவர் தூக்கிடுவார், காங்கிரஸை விடக்கூடாதுன்னு காங்கிரஸ் கூட வச்சுட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 84 எம்ஜிஆர் மறைகிற வரைக்குமே காங்கிரஸ் கூட்டணி. 24க்கு 12 ஃபார்முலா கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். 24 எம்பி சீட்டு காங்கிரஸுக்கு, 12 ஏடிஎம்கேன்னு மீதி கூட்டணி கொடுப்பாங்க. அப்போது இந்த காங்கிரஸ் வந்து இப்படி இருந்த காங்கிரஸ் தேய்ந்து லாஸ்ட்டில் வந்து நீங்கள் 8 இடம் 7 இடத்துக்கு சண்டை போட்டு 60 இடம் 2 முறையாக ஒரு 10 புதுச்சேரி உட்பட 40 இடமா போய் இது சட்டசபையில் 40 இடமா சுருங்கி, அதுவும் 25 இடமா 2021 சுருங்கி போனால் ஏன் அப்படின்னு கேள்வி வந்தால், காங்கிரஸில் ஒரு மட்ட தலைவர்கள் நம்ம என்ன பண்ணுறது, அவங்களுக்கும் ஜெயிக்கணுன்ற இது இருக்குது, அதிகமான இடத்துல நிற்கிறாங்க, கூட்டணி கட்சி ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு. நம்முடைய கேள்வி என்னென்னா, ஜெயிக்கணும், கூட்டணி கட்சிகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு, எல்லாம் ஓகே, உங்களாலேயும் ஜெயிக்கிறாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல. அப்போ நீங்கள் அந்த தியாகத்தை நீங்கள் ஏன் திமுக பக்கம் திருப்பாமல் நீங்களே சுமக்கிறீங்க, நீங்கள் ஏன் சீட்டை குறைச்சிங்க, ஏன் கூட்டணிக்க? இதை தான் கார்த்தி சிதம்பரம் மாதிரி கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் நாங்கள் வந்து ஜெயிச்சாகணும், நாங்கள் 180 இடம் நிற்கணும், மீதி இடம் நாங்கள் பங்கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு. இந்த பிரச்சனையை தான் காங்கிரஸ்குள்ளேயும் இவங்களுக்குள்ளேயும் ஓடுது. என்ன இப்போ இவர் பீட்டர் அல்போன்ஸ் ஒரு பேட்டி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு போகிறோம், 10 ரூபா டிக்கெட்டு, 8 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, 2 ரூபா இன்னொருத்தர் கொடுக்குறாரு. 2 ரூபா இல்லைன்னா 8 ரூபா வச்சுட்டு அவர் அங்கே போக முடியாது. அது நான் எடுத்த பேட்டி தான், நான் கேட்குற கேள்விக்கு தான். அப்படியா? அப்போ 2 ரூபா வச்சுக்கிட்டும் போக முடியாது. அப்போ அந்த 2 ரூபாவுக்குரிய முக்கியத்துவம் வேணும் அப்படின்றது இதுதான் காங்கிரஸ் எதிர்ப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் இப்போ ஈவி கேஸ் உடனே துள்ளுறாரு, நீ என்ன இது பண்ணுறாருன்னு, அது வந்து தவறான வாதம். அவர் பேசும் ஊழியர் கூட்டத்துக்குள்ள கட்சிக்காரங்க இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈவி கேஸ் பேசுறது பொது வெளியில், இது காங்கிரஸ் கலாச்சாரம். ஆக்சுவலாக கண்டிக்கப்பட வேண்டியவர் ஈவி கேஸ் இலங்கம் தான், கார்த்தி சிதம்பரம் அல்ல. ஆனால் அவர் கட்சியை விட்டே விலக்கி வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு. அதுக்கு நீங்க எப்படி பொது வெளியில பேசுவீங்க? நீங்க உங்க கட்சி கூட்டத்துல பேசுங்க. கட்சி கூட்டத்துல பேசினாலும் வெளியே வரத்தானே செய்யும், அது வேற இல்ல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஈவி கேஸ் இளங்கோவன் கூட பேட்டி எடுத்தேன் சில தினங்களுக்கு முன்னாடி. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மூத்த தலைவர்களா இருக்கும் பொழுது அந்த மாதிரி இளைய தலைமுறையை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா, பொது வெளியில போகும்போது கட்சிக்கு கெட்ட பேரா வருது, இதுக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க, கூப்பிட்டு வச்சே பேசியிருந்தா உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ள முடிஞ்சிருமேங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு. உதயநிதி இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார். ஈவிகே சொன்னார், நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் சொல்கிறது சரிதான், அப்படி தான் பேசியிருக்கணும், பொது வழியில் பேசுகிறத எல்லாரும் குறைச்சாலே இந்த பிரச்சனை பெருசாக இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கிறேன். அவர் தான் குறைக்கணும், அவர் தான் குறைக்கணும். இப்போ உள்கட்சி கூட்டத்தில் அன்னைக்கு கூட உதயநிதி பேசுகிறாரு, சில கட்சிகள் வெளியேறலாம், நாம் 200 சீட்டு நிற்கணும், அதிக வெற்றி பெறணும். இதில் என்ன அர்த்தம்? காங்கிரஸ் நீ இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லை அப்படின்றது நேரு கூட தான் பேசியிருக்காரு. அந்த போன 2019 பார்லிமெண்ட் முடிஞ்ச உடனே திருச்சியை வந்து திருநாவுக்கரசு ஜெயிச்சதுல கடுமையாக கோபமாக நேரு பேசுனதெல்லாம் உண்டு, காங்கிரஸ் நம்ம ஓவர் இடம் கொடுக்குறோன்னு. ராஜகண்ணப்பன் பேசியிருக்காரு. ஒவ்வொரு முறையும் வருது, நாம ஏன் தேவையில்லாம தோல்ல சுமக்கிறோம் அப்படின்றதுலயே கருத்து வச்சு. ஆனா இது வந்து குறுகிய பார்வைன்னு சொல்லுவேன். இந்த குறுகிய பார்வை தான் 2014 அனுபவிச்சாங்க. நாம ஏன் காங்கிரஸை சுமக்கணும், 2Gல நம்மளை பழி வாங்கிட்டாங்கன்னு காங்கிரஸை வெளியே அனுப்பிச்ச விளைவு 37 சீட்டு ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அது தெரிஞ்ச பிறகுதான் கலைஞர் அடுத்தது முடிவு. நேரத்துல காங்கிரஸ் தனியா வேற போட்டிட்டு தனியா இல்லாம. அப்போ 4-5 பிரிஞ்சுட்டாங்க எல்லாருமே. போட்டியே என்டிஏ, திமுக, காங்கிரஸ், ஏடிஎம்கேன்றப்போ எதிரிகள் கண்ணு கட்டினது ஒரு வரைக்கும் இல்லைன்னு சொன்னது காரணம் அதுதான். அப்போ இது திமுகவுக்கும் கலைஞருக்குமே நல்லா தெரியும், கூட்டணி காங்கிரஸ், கூட்டணி பலம், அதனால வர ஒரு உளவியல்
இது மக்கள்கிட்ட ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது நம்ம ஜெயிக்கலான்றது. அந்த தாக்கம் தான் 2019, 21, 24 எதிரொலிச்சு மோடி எதிர்ப்பால இருந்தாலும் ம். ஒரு உளவியல் தாக்கம். இது ஜெயிக்கிற கூட்டணி. அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டாவது பார்வை. என்ன பண்ணாங்க, உளவுத்துறை மற்றதெல்லாம் வச்சு ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை, பிஜேபி இந்த தடவை அதிகமாக பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் பேச வச்சாங்க. அப்போ ஜனங்கள்கிட்ட வந்து இந்த உளவியல் தாக்கம் தான் முக்கியம். அவங்க வந்து ஆமாயா அந்த தடவை அண்ணாமலை இதுயா இது அப்படியா 4 சீட்டு ஜெயிச்சிருவாங்க, 30% ஆகிடுவாங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் குழப்பத மனநிலையில் இருக்கிறவன், திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கிறவன்னு நினைக்கிறவன் பிஜேபிக்கு வாக்களித்தான். இந்த உளவியல் தாக்கம் தான் ஏடிஎம்கேவை காலி பண்ணிச்சு. இதை வந்து திமுக வெற்றியாக பண்ணிச்சு. பெரிய அளவில் சிறப்பாக பண்ணாங்க 2024. சேம் இதே தான் இப்போ காங்கிரஸ் முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று விஜய் வராரு, வந்தால் விஜய்க்கு தனியாக நிற்கிறது கஷ்டம். ஒரு பெரிய தேசிய கட்சியோ ஏதோ ஒன்று துணையாக இருக்கணும். எம்ஜிஆருக்கு அப்படி தானே, எம்ஜிஆர் தனியாக இருந்திருந்தா திமுக சமாளிச்சிருக்க முடியாது. இல்ல அதுக்கான ஆரம்ப புள்ளி தானோன்னு கூட ஒரு கேள்வி கூட அதுதான். இருந்துச்சு. ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்லி அதை தான் சொல்ல வரேன். ம். அப்போ காங்கிரஸ் உடைய ஆதரவு இருந்தால் ஒரு மரியாதை இருக்கும் விஜய்க்கு, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தேசிய அளவுலையும். இல்லையா, அதிமுக பிஜேபி கூட உறவு இல்லைன்னு இப்பவும் பேட்டி கொடுத்துட்டாரு. யாரு? எடப்பாடி பல சமயங்கள் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே தூது விட்டுருக்காங்க. இப்போ காங்கிரஸுக்கு அந்த கதவுகள் திறந்தே இருக்குது. அப்போ நீங்கள் சேம் இதே நான் 200 சீட் நிற்க போகிறேன், இல்லை 180 நிற்க போகிறேன், 20 சீட் தான் சொல்லும் பட்சத்தில் காங்கிரஸ் இந்த இதை யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 60 சீட்டு 80 கூட கொடுப்பாரு விஜய். இவங்க 60 கொடுக்க தாராளமாக கொடுப்பாங்க. அதிமுக காங்கிரஸுக்கு 60 சீட் வரை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க 91ல கொடுத்துருக்காங்க. கடந்த காலங்களில் நிறைய நடந்திருக்கு. நான் கேட்கறது, நீங்க சொன்ன மாதிரி படிப்படியாக குறைந்து 25க்குள்ள தன்னை சுருக்கி கொண்ட காங்கிரஸ் கட்சிக்கு 60 சீட்டு. அப்படி பார்க்காதீங்க. அதிமுகவை வீழ்த்த மிகப்பெரிய சக்தியாக திமுகவுக்கு கரம் கோர்த்த காங்கிரஸ் பாருங்க. அப்படிதான் பார்ப்பாங்க. லாப நஷ்டம்னு பார்க்கும் பொழுது அவர் அங்க இருந்தனால நம்ம ஒண்ணு இல்லாம போயிட்டோம். அதே காங்கிரஸ் இங்கே இருந்திருந்தா திமுக ஒண்ணு இல்லாம போவோம்னு பார்ப்பாங்க. இப்போ 2026ன்னா பெரிய போட்டி. விஜய் ஒரு பக்கம் இறங்கி காங்கிரஸும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து இருந்தால் தொங்கு சட்டசபை தான் வந்துடும். அப்படி வரும்பொழுது இல்லை விஜய்க்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜய் பக்கம் போது இவங்களுக்கு ஒரு பக்கம்னா திமுக அடி வாங்கும், இவங்க கொஞ்சம் கெயின் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கணக்கு போடும்போது மைய புள்ளியாக நான் இப்போ சொல்கிறேன், காங்கிரஸ் வந்து, ஏன்னா சீமான் இருக்க மாட்டார். சீமான் என்ன பண்ணுவார், எப்போவுமே யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு முடிவு எடுக்கிறாரு. விஜய் கூட மட்டும்தான். அப்போ திராவிட கட்சிகள் கூட கூடாதுன்றார். அப்படிதான் சொன்னார். விஜய் கூட கூட்டணின்றாரு. அப்போ சீமானை வந்து ஏடிஎம்கே மற்றவங்கள கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. பாஜக கூட்டணி என்டிஏக்குள்ள ஏடிஎம்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னைக்கு சூழ்நிலை சொல்கிறேன், நாளைக்கு எப்படி தெரியாது. அப்போ மையப்புள்ளியை யார் மாறுறா? காங்கிரஸ் வந்து முக்கியமான அப்போ இதை முடிவு எடுக்கிறாங்கன்றது ரொம்ப இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இவரு கொடுக்குறாருல சந்திரபாபு நாயுடு, தனி பெரும்பான்மை வந்தாலும் பவன் கல்யாணம் கொடுத்துட்டாரு. இங்கே ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் 2006 to 2011 வரும்பொழுது காங்கிரஸ் தயவுல தான் மைனாரிட்டி திமுக ஆட்சின்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருப்பாங்க, எல்லா தடவையும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் பங்கு கேட்கல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி முதலமைச்சராக இருந்தார். அதனால அழகாக காய் நவுத்தினார். எவன் தலை தூக்குறானோ அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுமா பண்ணுவார். அதோட முடிச்சு காங்கிரஸுக்குள்ளேயே திமுக அதிமுக அணியெல்லாம் வச்சுருந்தார் கலைஞர். அந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் விஷயம் நடந்தது. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. அப்போ ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு ஏடிஎம்கிட்ட டிமாண்ட் வச்சு ஏடிஎம்கேவும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டா ஏன் அந்த ஆயுதத்தை காங்கிரஸ் எடுக்காது? நீங்கள் சொல்றது வித்தியாசமான கோணமாக இருக்குது. அதாவது வந்து மையப்புள்ளியாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற, ஆட்சி அமைக்கின்ற ஒரு வாய்ப்பை வழங்குகின்ற கட்சியாக காங்கிரஸ் இருக்குது. அது சரியான முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஆட்சியில் கூட அவங்க பங்கு கேட்கலாம். இதெல்லாம் வச்சாங்கன்னா இது வந்து வேற ஒரு கார்த்தி சிதம்பரம் பேசுறாரு. இதை கார்த்தி சிதம்பரம் தடாலடி பார்ட்டி உடனே பேசுறாரு. மற்றவருடைய எண்ணமாக இருக்குது. நான் விசாரித்தவர்களும் காங்கிரஸ்குள்ள பெரும்பாலான எண்ணம், காங்கிரஸ் மேலுடைய எண்ணம், நாம் 2026 வேற முடிவு எடுக்கணும். நம்ம எண்ணம் வந்து நம்ம பத்திரிகையாளர், நம்ம இருக்கிற அந்த அனாலிட்டிக்ஸ் தான் சொல்ல முடியும். நம்ம வந்து திமுக ஒழிஞ்சு போனோம், காங்கிரஸ் இப்படிலாம் நம்ம எண்ணம் கிடையாது. நம்ம இருக்கிற நிலைமை சொல்கிறோம், இப்படி இருக்குது. ஆனால் காங்கிரஸ் முன்னாடி இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் ரொம்ப வலுவிழந்த போன அதிமுக வந்து 2026 மறுபடியும் ஆட்சியை பிடித்தால்தான் மீண்டும் அது நிற்க முடியும். அதுக்கு கலைஞர் மாதிரி இறங்கி ஏறி அடிப்பார். கலைஞர் சில இப்போ 96ல் 93ல் உடையுது, செங்குத்தான பிளவுன்னாங்க மதிமுக. வைகோ என்ன நினைச்சாரு,
நான் பெரிய தலைவர்னு மூப்பனார்லேருந்து எல்லாரையும் உதாசீனப்படுத்தினார். கலைஞர் என்ன பண்ணார், சோ எதிர்முகாமில் அந்த சோவையே பயன்படுத்தி ரஜினி, மூப்பனார் எல்லாரும் கொடுத்து ஒருங்கிணைச்சு இறங்கியே ஏறி அடிச்சார். உண்டா இல்லையா? அன்னைக்கு நீங்கள் வெற்றி தான் முக்கியம். நீங்கள் ரஜினி பேசுறது அந்த முக்கியமான ஒரு புள்ளியாகவும் இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவர் வந்து ரஜினியை பயன்படுத்தினாங்க. சரியான ரஜினி வாய்ஸ்னு சொன்னாங்கல்ல. ஆமாம் ரஜினி வாய்ஸ் நண்பர் ரஜினிகாந்த்னாரு கலைஞர், ஞாபகம் இருக்கா? ஆமாம் நல்லா. இதே ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அபூர்வ ராகங்கள் படம் வந்த பொழுது நான் ஒரு துணை நடிகர், கலைஞர் முதலமைச்சர், 100வது நாள் விழாவில் ஒரு கேடயம் கொடுக்குறாரு, 120வது இடம் நான் ரொம்ப ஆசையாக ரெடியாகி போய் கலைஞர் கையால் கேடயம் வாங்கணும்னு போனப்போ அவர் முதல்வர் ஒரு 10 பேர் கொடுத்துட்டு அவர் வேறு நிகழ்ச்சியை கிளம்பி போயிட்டார். எனக்கு பெரிய ஏமாற்றம் அப்படின்றார். அந்த கலைஞர் நண்பர் ரஜினிகாந்த்ன்றார். அப்போ அதுதான் கலைஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னும் போது அதெல்லாம் பயன்படுத்தி அரசியல்ல யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எப்படிங்க, அந்த வெறுப்பு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது. ரஜினி வாய்ஸ் ஜெயிச்சது, ரஜினி இல்லாட்டினாலும் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலை வேற மாதிரி இருந்தது. மூப்பனாருடைய கட்சி அந்த கூட்டணி அல்கரிதம் பார்த்தால ஈஸியாக அடிப்பாங்க. இருந்தாலும் கலைஞருக்கு உடைய இது என்னன்னா யாரையும் விட்டுறக்கூடாது, எல்லாரையும் அரவணைச்சிக்கணும்னு. நீங்க சொல்ற அந்த வியூகத்தை காங்கிரஸ் எப்படி எடுத்துக்கொள்கிறது, அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. வணக்கம். ஸ்டார் மூவிஸ் பிரீத்தி தியாகராஜன் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில். Hola! Vacation to Turkey starts from rupees 79,999 only GT Holidays.